அவங்க ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிச்சதுல குழந்தைய கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாருக்கா. அவன் என்ன செஞ்சாலும் அடங்க மாட்டான் போல இருக்கே. மறுபடி தூக்கி உள்ள போட்டு முட்டிய பேத்தாதாம அவன் சரியாவான். ஆமாத்த. இல்லக்கா, அப்படி ஏதாவது பண்ணி குழந்தை தேவிக்காக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுக்கா. எப்படியாவது என் குழந்தைய பத்திரமா மீட்டணும்க்கா. அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் செய்யணும். இப்ப குழந்தை எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு கூட தெரியல. சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களான்னு கூட தெரியலம்மா. குழந்தை மேலயும் என் மேலயும் அவருக்கு கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. ஏதோ உள்நோக்கத்தோட தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் அவனை மன்னிச்சு விடுறதுனாலதான் மேலும் மேலும் உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான். இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா வாழ்நாள் பூரா உனக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பான். இப்போ உள்ள பிரச்சனை நம்ம எப்படியாவது குழந்தைய பத்திரமா மீட்கணும். அதுக்கப்புறம் என்ன நோக்கத்தோட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த மதன் வழியிலே போய் தாங்க கண்டுபிடிக்கணும். இது பாரு பூமிகா, நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அவனை இதுக்கு மேல சும்மா விட்டா சரிப்பட்டு வராது. அவன் உண்மையிலே உன்னோட வாழணும்ன்ற எண்ணத்துல வரல. அவன் மனசுல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுட்டு தான் வரான். அது எனக்கும் நல்லா தெரியுதுக்கா. அப்புறம் என்னம்மா, நல்லா தெரியுதுன்னு நீயே சொல்ற. அர்ச்சனா நினைக்கிற மாதிரி அவனை சும்மா விடக்கூடாதுமா. இல்லம்மா, அந்த ஆள் எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம பதிலுக்கு நடிச்சு என் குழந்தைய வாங்கிடணுமா? மதன் மச்சானை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மிஞ்சினா கெஞ்சுவாரு, கெஞ்சினா மிஞ்சுவாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பூமிகா. மதன் உண்மையிலேயே திருந்தி வந்தா நானே உன்னை மனசார ஏத்துக்கோன்னு சொல்லுவேனே. அவன் உண்மையிலேயே திருந்தல. அவன் அந்த சுதர்ஷனோட சேர்ந்துட்டு உன்னை பழி வாங்க திட்டம் போட்டிருக்கான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூமிகா, மதன் ஆடுற நாடகத்துக்கு பின்னாடி சுதர்ஷன் இருக்கான். சுதர்ஷன் தான் மதனை பேல்ல எடுத்தான். ஒன்னையும் என்னையும் பழி வாங்கறதுக்கு சுதர்ஷன் தான் மதனோட திட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனோட நோக்கமே உன்கிட்ட நல்லவனா நடிச்சு உன் பிசினஸ்குள்ள நுழைஞ்சு அவன் கெடுத்து மறுபடியும் உன்னை ஏழை ஆக்குற சூழ்ச்சி தான். அதனால்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்ச்சி வலையில நம்ம மாட்டிக்க கூடாது. ஆனா இப்ப குழந்தை அவர்கிட்ட மாட்டிக்கிச்சேக்கா. நீ என்ன அடிச்சாலும் சரி, உதச்சாலும் சரி, நான் குழந்தை இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்னு சொல்றாரேக்கா. என் பெத்த மனசு எவ்வளவு தவிக்குது தெரியுமாக்கா? இப்ப என் குழந்தை பாவம் சாப்பிட்டுச்சா, தூங்குச்சா, இல்ல பால் குடிச்சுச்சான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்தை என் குழந்தை மேல காட்டிட்டாருன்னா, ஐயோ பச்சை புள்ள, ஐயோ தாங்காதல்ல. அக்கா, அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் சொல்லட்டுமா? சொல்லு. மதன் மச்சா சுதர்ஷன் மாமா பேச்ச கேட்டுட்டு தான் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் கூட வாழணும்னு சொல்றாருன்னு சொன்னீங்கல்ல ஏங்கா, அதே மாதிரி நாமளும் தந்திரமா நான் அவரோட சேர்ந்து வாழறேன்னு சொல்லி நடிச்சு எப்படியாவது என் குழந்தைய வாங்கிடலாம்ல. அக்கா, இது யோசனை தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கண்டிப்பா கேக்குறேன். அவன் நல்லவன் இல்ல, கெட்டவன் தான். நம்மள ஏமாத்த நினைக்கிறவன நாம ஏமாத்தறதுல தப்பே இல்ல. இருந்தாலும் நடிப்பால கூட அவனோட சேர்ந்து வாழறேன்னு சொல்றத என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் குழந்தையோட உயிர் முக்கியங்கிறதுனால உன் யோசனைக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்போதைக்கு அவன்கிட்ட இருந்து குழந்தைய கைப்பற்றுறதுதான் முக்கியம். மதன் கிட்ட இருந்து குழந்தைய வாங்கின விடனே நான் சொல்றத செய். சரிக்கா, சொல்லுங்க.
நான் சொல்ற மாதிரி செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா? சரிக்கா. சரி, நீ போயிட்டு வா. சரிக்கா, போயிட்டு வரேன். பார்த்து போமா. சரி. வணக்கம் சார். வாமா, என்ன விஷயமா வந்திருக்க? என் குழந்தை விஷயமா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட கொஞ்சம் கூப்பிடுங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த மதனை வெளியே கூட்டு வாங்க. இதோ கூப்பிட்டு வரேன் சார். யோ வாயா. சார் கூப்பிட்டாரு, போய் பாரு. உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாருல, குழந்தை விஷயமா ஒரு முடிவோட வந்திருக்கேன்னு சொன்னல, உன் முடிவை சொல்லுமா. அவர் சொன்ன மாதிரி அவரை நான் ஏத்துக்கிறேன், என் கூட சேர்த்துக்கிறேன். என் குழந்தைய அவர் எனக்கு கொடுத்துடணும். மதன், நீங்க கேட்ட மாதிரியே பூமிக்கு அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உங்க பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு நாங்க நினைக்கிறோம். குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க அவங்க கூட போய் குடும்பமா சேர்ந்து வாழுங்க. என்ன சொல்றீங்க? என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். நீங்க தான் பூமிகா கூட சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டா குழந்தைய தாரன்னு சொன்னீங்கல்ல, அவங்களும் சமாதானம் சொல்லி காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்கல்ல. இப்ப குழந்தைய தரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூமிகா என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றத என்னால நம்ப முடியாது சார். இவ இப்படி இறங்கி வந்து பேசுறதுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்கு. எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? ஐயோ மேடம், எனக்கு நிறைய முன் அனுபவம் இருக்கு. அவ குழந்தைய வாங்குற மாதிரி வாங்கிட்டு என்னை எட்டி உதச்சிருவா. அவளுக்கு உண்மையிலேயே என் கூட சேர்ந்து வாழணும்னு என்ன இருந்தா இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் வந்தால அப்பவே சொல்லிருப்பால. இப்ப மேடம் கலெக்டர் அர்ச்சனா கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னா இவ கண்டிப்பா குழந்தைய வாங்குறதுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கா. நைஸா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குழந்தை கைக்கு கிடைச்ச உடனே என்ன மிதின்னு மிதிச்சு உதன்னு உதச்சு துவச்சு தொங்க போடுறதுதான் இவளோட பிளானே. இவ சொல்றது உண்மைனா என்னை வெளியே எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு ஒரு வாரம் என் கூட மனைவியா வாழணும். அப்பதான் நான் நம்புவேன். அதுக்கப்புறமா தான் நான் என் குழந்தைய கொடுப்பேன். ஏய், என்ன பேசுற நீ? முடியாது. நீ என் குழந்தையோட தான் வரணும். அப்பதான் நான் உன்னை ஏத்துப்பேன். ஒரு வாரம் வந்து இருப்பேன், அப்புறம் தான் குழந்தை தருவேன்னு சொன்னேன்னா குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. குழந்தைய பாத்துக்காம ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட என்னால காத்துட்டு இருக்க முடியாது. மதன், நீங்க உங்க முடிவை மாத்திக்கணும். இவங்க தான் உங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றாங்கல்ல, குழந்தையோட நீங்க உங்க கூட வாழ்றதா நியாயமானது. நீங்க குழந்தைய கொடுத்துருங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என்ன மதன் சொல்றீங்க? சரி, நான் குழந்தைய தரேன், உன் கூட சேர்ந்து வாழ்றேன். நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறேன்னு பாப்பேன். என் மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் சத்தியமா குழந்தைய தரவே மாட்டேன். நீங்க என்னம்மா சொல்றீங்க? அவர் சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அவர்தான் குழந்தையோட வரேன்னு சொல்றாருல்ல. சரி மதன், இந்த ரெக்கார்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா போங்க. தேங்க்யூ சார். வரோம். வாழ்க்கையோட தத்துவம் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தல். வீம்புக்குன்னு மாட்டோட பல்ல புடிச்சு பதம் பார்த்தா முறுக்குன கயிறு தெரிச்சிரும். நான் இப்போ விட்டு கொடுக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். நீயும் விட்டு கொடுத்துதான் ஆகணும். வா போய் குடும்பம் நடத்தலாம். விட்டு கொடுக்கவா சொல்ற? மவனே, வாடா உன்னை வீட்டுல வச்சுக்கிறேன். என் கூட பாசத்துல நீ வாழ வரல, என்ன மோசம் பண்றதுக்காக தான் நீ வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி என்ன நடிச்சு ஏமாத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் உன்னை எப்படி ஏமாத்துறேன்னு பாரு. குழந்தை என் கையில கிடைச்சதும் நீயே வீட்டை விட்டு ஓடுற மாதிரி நான் பண்றேனா இல்லையான்னு பாரு. என்ன பூமிகா அது? எதுக்கு மதனோட சேர்ந்து வாழறேன் ஒத்துக்கிட்ட? அவன் தான் ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாதா? ஆமாக்கா, ஏன்க்கா ஒத்துக்கிட்டீங்க? ஆனந்த், எனக்கு வேற வழி தெரியல ஆனந்த். அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். எப்படியாவது என் குழந்தை அவன் கிட்ட இருந்து வாங்கிடணும்னு தான் அவன் கூட சேர்ந்து வாழ போற மாதிரி நான் நடிச்சேன். இது சும்மா நடிப்புதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவனும் ஒண்ணு என் கூட சேர்ந்து வாழறதுக்காக வரல. இங்க வாழ வர மாதிரி ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்தை கெடுக்கதான் வரான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அர்ச்சனா அக்கா எல்லா விவரமும் சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னணியில சுதர்ஷன் மாமா இருப்பாரோன்னு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா சுதர்ஷன் மாமா தான் மச்சானையும் அத்தையையும் வெயில்ல எடுத்திருக்காங்க. ஏக்கா, இவ்வளவு ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்கு எதுக்குக்கா வீட்டுக்குள்ள விடணும்? வாசலே விரட்டி அடிச்சிடலாம்ல. இல்ல ஆனந்த், அப்படி பண்ண முடியாது. அவங்க வெளியே இருந்தா அவங்களோட கரெக்டான பிளான் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? உள்ள விட்டு அவங்க நடவடிக்கை எல்லாம் நம்ம எப்படியாவது கண்காணிக்கலாம். என்ன மீறி எங்க போயிட போறாங்க பாப்போம். குழந்தை குழந்தை கூட இரு, பேச வேண்டியது நிறைய இருக்கு. முதல்ல எல்லாத்தையும் பேசி தீர்த்துருவோம். அப்புறம் கடைசியா நீ குழந்தை வாங்கிக்க. பிடிக்கலன்னா சொல்லு, நான் கிளம்பிடுறேன். அம்மா இருங்க இருங்க, என்ன பேசணும் சொல்லுங்க. தம்பி, உன் பேர் என்ன? ஒண்ணும் இல்ல, அங்க வெளியில சூட்கேஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து உள்ள வச்சிடு. தங்க காப்பா, இங்க பாரு, தங்க வளையல். நீ போடா போ. என்ன சம்பந்தியமா எல்லாரும் மௌனமா பாத்துட்டு இருக்கீங்க? பூமிகா ஆசைப்பட்ட மாதிரி குட்டி பாப்பாவை தேவிகாவோட
மதன் சேர்ந்து வாழறதுக்காக வந்திருக்கான். எங்களுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள வரவேற்க மாட்டீங்களா? இது பாருங்க, எங்களை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கே உங்களை வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டேன். பூமிகா அவங்க பையனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் மௌனமா இருக்கேன். என்ன பூமிகா, உங்க அம்மாவுக்கு இன்னும் என் மேல உள்ள கோவம் தனிலையா? அது தனியாது. என்னமோ உங்க 2 பேரையும் பாசத்துல வீட்டுக்குள்ள சேர்த்துட்டோன்னு நினைக்காதீங்க. எப்ப வேணா வெளியே துரத்துவேன், ஜாக்கிரதையா இருங்க. இதோ பாருங்க, வீட்டுக்குள்ள நீங்க ஒண்ணு கௌரவமா வரல. எங்க அக்கா குழந்தைய பறிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி தான் உள்ள வந்திருக்கீங்க. ஜோதிகா, என்ன மன்னிச்சிரு ஜோதிகா. நான் உங்க அக்கா கூட சேர்ந்து வாழ்ற ஆசையில தான் உங்களை அப்படி பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு போக வேண்டியதா போச்சு. இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன மச்சான், வந்ததுல இருந்து பாக்குறேன், கடாவை முறுக்கிட்டு இருக்கீங்க, உருன்னு இருக்கீங்க, பேசவே மாட்டீங்க. ஒன்லி சைலண்ட் ரியாக்ஷன் தான். வாட்ஸ் தி மேட்டர்? இது வரைக்கும் நீங்க செஞ்ச காரியம்லாம் உங்களை பார்த்தோன்னு பேசணும்னு தோணல. இனிமே எங்க அக்கா கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க விதத்துல தான் இருக்கு உங்க மரியாதை. பழைய மாதிரி எங்க அக்காவை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனிமே பழைய மாதிரி வாழ்க்கை வாழ்றத இல்ல ஆனந்து. நல்ல புத்தியோட புது வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னமா? ஆமா பூமிகா, உன்னோட நல்லா வாழணும்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கான். ஜோதிகா, என்னன்னு கேளு. கேளு. என்ன? பூமிகாவோட மனசு நோகாம வாழணும்ன்றது மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட மனசும் நோகாம வாழணும்னு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். மதன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சாலே பூமிகா வாழ்க்கையும் நல்லபடியா அமையும் தானே அர்த்தம். ப்ளீஸ், குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். கொடுங்க. சரி பூமிகா, ரொம்ப நேரமா நிக்க வச்சிட்டு இருக்க, காலெல்லாம் வலிக்குது. எங்க ரூம் எதுன்னு சொல்லு, நாங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஏசி இருக்குல்ல, டபுள் ஏசி, எனக்கு ஒண்ணு என் பையனுக்கு ஒண்ணு. கடவுளே, தங்குறது ஓசி, இதுல ஏசி வர கேக்குதா? வெயில தான் காய வைக்கணும். ஒன்னும் இல்ல, டபுள் ஏசி கேட்டீங்கல்ல, டபுள் ஏசி மேல இருக்கு, அங்க போங்க. குழந்தைய கொடுங்க. அது குழந்தைய கொடுங்க. படைச்சல மா, குடுறா. சாப்பிடுறீங்களா? ஜோதிகா அம்மா, வாங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, உட்காருங்க. நான் போய் உட்காருங்க. நான் அதாவது எடுத்துட்டு வரேன். உட்காருங்கம்மா, எல்லாம் இங்கதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருமா, விட்டா நம்மள பண்ணி போட்டுருவாங்க போல இருக்கு. வா, நம்மளே போய் உட்காந்துருவோம். போ. உனக்கு பிடிச்சது செஞ்சிருக்கேன். ஐயோ, இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சது. சூடு தாங்க முடியல. இந்த 1 டன் ஏசி எல்லாம் பத்தாதுமா, ஒரு 1.5 டன் இல்ல 2 டன்னா போட்டு மாத்தி விட்டுடு. மாத்திரமா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள சம்மந்தி எங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடாம இப்படி நீங்களா உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? எந்திரி எந்திரி எந்திரி, அப்படி போட அந்த சீட்டு காலையில இருக்கு பாரு, அப்படி போட. ஏண்டா உன் மச்சான் நானு, உங்க அக்காவோட புருஷன். வாங்க மச்சான், சாப்பிடுங்க மச்சான், இப்படிலாம் கேட்க மாட்டியா? ஏமா, நீ படிச்ச பொண்ணு தானே, நீ கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு தெரிய போகுது? கத்து கொடுத்திருந்தா தானே தெரியும். அவனுக்கு தான் கத்து கொடுக்கல, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு மட்டமா பேசுறீங்க? நான் தான் அவ்வளவு நேரமா டிஃபன் ரெடின்னு கத்திட்டே இருந்தேன்ல, வர வேண்டியதானே. இதுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சா கூப்பிட்டு இருக்க முடியும்? ஆமா, வெத்தலை பாக்கு வச்சு தான் கூப்பிடணும். ஏன்னா நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, உனக்கு புருஷன், இது என் மாமியார் வீடு. மணி அடிச்சா சோறு. இதுக்கு முன்னாடி இருந்த மாமியார் வீட்டுல தான் மணி அடிச்சா சோறு.
இங்க பசி எடுத்தா வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அதெல்லாம் முடியாது. ஏய் நில்லு நில்லு நில்லு. என்ன பூமிகா, நீ பாட்டுக்கு உட்கார்றதுக்கு கிளம்பிட்ட? உன் புருஷன் இருக்கான், உன் மாமியார் நான் இருக்கேன், பரிமாறது இல்லையா? இங்கெல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான். டிஃபன் தான் வச்சிருக்கல, தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிடுங்க. செல்ஃப் சர்வீஸ்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. எனக்கு நீ பக்கத்துல இருந்து பரிமாறணும். அதுக்கு தானே பொண்டாட்டி நீ இருக்க. நான் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு நீ பரிமாறணும். அப்புறம் இந்த இட்லி எடுத்து உன் கையால எனக்கு ஊட்டி. மாமியார் இருக்காங்க, மச்சினிச்சு இருக்கா, மச்சான் வேற இருக்கான். இப்ப வேணா நீ இப்ப சும்மா பரிமாறினா மட்டும் போதும். என்ன ரொம்ப அதிகாரம் பண்றீங்க? எனக்கு இது மாமியார் வீடு இல்ல, அதுக்குண்டான மரியாதை நீ கொடுத்து தானே ஆகணும். ஹேய், நான் ஒண்ணு இந்த வீட்டுக்கு சும்மா வரலடி, கண்டிஷன் பெயில்ல வந்திருக்கேன். அது கண்டிஷன் போட்டு வந்திருக்கேன், தெரியும்ல உனக்கு?